சென்னை நந்தனத்தில் வருகிற ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 14 நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சிகள் 25 லட்சம் வாக்காளர்களை வரவழைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற உள்ள 49வது சென்னை புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இதில் 6 பேருக்கு கலைஞர் பொற்கிழி விருது வழங்கப்பட உள்ளது. கவிதைக்காக கவிஞர் சுகுமார், சிறுகதைக்காக ஆதவன் தீட்சணையா, நாவல் பிரிவில் முருகன் ஆகியோர் விருது பெற உள்ளனர். இதேபோல உரைநடைக்காக பேராசிரியர் பாரதி புத்திரன், நாடகத்திற்காக கருணா பிரசாத், மொழிபெயர்ப்புக்காக கீதா ஆகியோர் விருது பெற தேர்வாகி உள்ளனர். கண்காட்சியில் 1000 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு விதமான புதிய புத்தகங்கள் கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாசகர்களுக்கு இலவச அனுமதி வழங்க திட்டமிட்டு வருவதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் மாபெரும் அடையாளங்களில் ஒன்றான சென்னை புத்தக திருவிழா வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த புத்தக திருவிழாவை மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். அவர்களோடு அதே தினத்தில் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும், மருத்துவத்துறை நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மாசு அவர்களும், கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய இந்த திருவிழாவில் முதல்வர் அவர்களால் கலைஞர் பொற்கிழி விருது வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் 10 தினங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. 14 நாட்கள் இந்த புத்தக காட்சி நடைபெறும். இந்த ஆண்டு இந்த முறை மொத்தமாக 14 நாட்கள் நடைபெறுது. எப்பயுமே ஜனவரி ஆனால் அந்த புத்தக சந்தை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் சென்னை கோலாகலமாக புத்தக திருவிழா நடக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் அறிந்த ஒன்று, எல்லா மக்களும் அறிந்த ஒன்று. இந்த முறை மிக சிறப்பாகவும் அதே நேரம் பெரிய அளவில் ஒரு 1000 ஸ்டால் அளவுக்கு நம்ம போட்டு அதை பெருசாக பண்ணுறோம். ஏன்னா இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், நாங்களும் சேர்க்குறோம், நீங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமாக நீங்கள் ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் நீங்கள் பங்கெடுக்கிற ஒரு பெரிய புத்தக திருவிழா. இது இந்தியாவிலே இதுதான் மிகப்பெரிய புத்தக சந்தையாக நீங்கள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இந்த சந்தைக்கு இந்த 14 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறந்த பேச்சாளர்கள், பெரிய சிறந்த விற்பனர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. முக்கியமாக உலக புகழ்பெற்ற பதிப்பகங்களான பென்குயின், ரேண்டம் ஹவுஸ் இந்தியா, பப்ளிஷர் இந்தியா, சைமன் அண்டு சுவிட்சர் இந்தியா, இப்போ இது மாதிரி பெரிய நிறுவனங்களும் இந்த பப்பாசி நாங்கள் நடத்துகிற இந்த புத்தக சந்தையில் கலந்துக்கிறாங்க. ஆக தமிழகம் எங்கும் இருக்கிற மக்கள் இதை கலந்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. 8ஆம் தேதி 8/1/2026 அன்று மாலை முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த 6 பேருக்கும் பொற்கிழி விருது கொடுக்கவிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 அரங்குகளுக்கு இங்கே திட்டமிட்டிருக்கோம். ஜப்பான்லேருந்து ஒரு அரங்கு வருகிறது. அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து இந்த தடவை ஒரு பெரிய அளவில் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களிலிருந்தும் இங்கே பங்கு கொள்வதற்காக இருக்கிறார்கள். அதே போலவே நமது அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் பதிப்பாளர்கள் இங்கே வருகிறார்கள். கன்னடம் போன்ற இடங்களிலிருந்து வருகிறார்கள். எனவே இந்த புத்தக திருவிழாவை சென்னையின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றான சென்னை புத்தக திருவிழாவை வெற்றி பெறச் செய்வது உங்களது பொறுப்பு என்பதை பப்பாசி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது.